இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. இந்த துலா ராசி அன்பர்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு. தராசு எப்படி அந்த எடையை துல்லியமாக காமிக்கிறதுக்கு நிதானமாக மேலும் கீழும் போய் கரெக்டாக துல்லியமாக அந்த அளவை காமிக்குதோ அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. யாருக்கும் அடிமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி எந்த செயல்லையும் கொஞ்சம் முன் அனுபவசாலி மாதிரி இதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குது எந்த அளவுக்கு கெட்டது இருக்குது அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். சில முக்கிய ராசிகளை போல் இந்த ராசிக்காரங்களும் அவசர கொடுக்குங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலப்போக்கில் கொஞ்சம் அனுபவசாலிகளாக இருந்தாலும் கூட சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துடுவாங்க. அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். எதையுமே சம நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு உள்ளவங்க இந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் ஒரு தனித்துவத்தோடு செயல்படக்கூடியவங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் நேசிக்கக்கூடிய இயல்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லார்கிட்ட பேசும்போதும் அன்பாக நேசமாக பழகக்கூடியவங்க. அதே மாதிரி சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால தூய்மையாக ரொம்ப விரும்பக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க. உடுத்துகிற உடைய கூட ரொம்ப தூய்மையாக அணியக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் சரி செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதையுமே சாதித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அனுபவ அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி உங்களுடைய அறிவு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரத்தும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தடைகள் வரும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அந்த பணத்தையும் கூட வசூல் பண்ணிடுவீங்க. மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை. வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பயணங்கள் எல்லாம் வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு டக்குன்னு நீங்கள் எதுலையும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. பிள்ளைங்களுடைய விஷயத்தை கூட கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது.
அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதனால் இவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவ அறிவு எல்லா இடத்துலையுமே கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அனுபவ அறிவை வைத்து பல சாதனைகள் புரியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். பணி தொடர்பான பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், ரொம்ப பொறுமையாக இருங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு கிடைக்கணும்னு போராடிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். நல்ல தகவல் உங்களை தேடி வரும், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் வரும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தேவையான உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கிய பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு கீழே பணியாற்றுபவங்களுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய பொறுப்புலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால வருகின்ற வாரத்தில் நிறைய நன்மைகளையும் நிறைய ஆதாயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலகம் மூலிமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. என்றோ ஒரு நாள் நீங்கள் செய்த ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி நல்ல ஒரு சாதகமான பலனும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் உங்களுடைய குடும்பத்திலேருந்து கிடைக்கும். கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பிள்ளைங்களுடைய நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். புதிய நண்பர்கள் மூலிமா நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதையுமே துணிச்சலோடு இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்வீங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சாற்றல் மூலிமா பல ஆதாயங்களை பெறக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல காரியங்களில் பேசியே சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைஞர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா சிறந்த மாணவர் என்ற ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் சக மாணவர்கள் மத்தியில் கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதுக்கும் மகிழ்ச்சி தரும். இந்த தெளிவில்லாத இருந்த சிந்தனை சரியாகும். நம்பிக்கையோடு அருகில் இருக்கிற மாரியம்மனோ அல்லது வேறு ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.